தனுசு ராசி அன்பர்களே, இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு மிகச்சிறந்த அனுபவத்தையும் நல்ல ஒரு முதிர்ச்சியையும் ஞானத்தையும் உங்களுக்கு தரப்போகின்றது. அனுபவத்தை தரப்போகின்றது என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு அச்சம் உண்டாகும். பிரச்சனை ஏற்பட்டு பின்னடைவு வந்து நஷ்டம் வந்து அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படுமா என்று. அப்படி கிடையாது. அனுபவம் என்பது மிகச்சிறந்த நல்ல ஒரு அறிவு. பொதுவாக சொல்வார்கள், வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் அனுபவப்பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையே முடிந்துவிடும், எதையும் தெரிந்து கொள்ள முடியாது அல்லது உயர முடியாது. பிறருடைய அனுபவங்களிலிருந்து கூட நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்படி நீங்கள் இந்த ஆண்டிலே தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது தீயது, எந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும், எந்த விஷயங்களை புறக்கணிக்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இது இருக்கின்றது. அதனால் இது ஒரு திருப்பம் தரக்கூடிய ஆண்டு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும். கல்வி பயிலுவோருக்கு கூட இப்போது நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய முறையிலிருந்து சில மாற்றங்களை செய்து இப்படி படித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற அளவிற்குண்டான அனுபவம் இருக்கும். கூட்டாக படிப்பது அல்லது படிக்கக்கூடிய நேரத்தை மாற்றி அதிகாலையில் படிப்பது, அதை புரிந்து கொண்டு ஈடுபாட்டோடு படிப்பது, இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள். படிக்க வேண்டுமே என்ற ஒரு கவலையோ அல்லது அது சுமையாக நினைக்கக்கூடிய அம்சமோ உங்களிடத்திலிருந்து இப்போது மாறிவிடும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த பணியை செய்த பிறகு நம்மை பாராட்ட வேண்டும் என்ற அளவிற்கு அதில் ஈடுபடுத்தி கொண்டு செய்வீர்கள். தெரியாத விஷயங்களை தாராளமாக தயங்காமல் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் லாபம் ஒன்றே நோக்கு என்ற நிலையை தாண்டி மன நிறைவு திருப்தியை தரக்கூடிய அளவிற்கு நல்ல பொருட்களை தயாரிப்பது, விற்பனை செய்வது, பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களிலே இப்போது நாட்டம் பெறுவீர்கள். இறை வழிபாடு அதிகமாகும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நோன்பு நோற்பது, விரதம் இருப்பது, பாத யாத்திரை, தல யாத்திரை செல்வது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் திருமண தடை இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயமாக நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கும். நன்றாக படித்து உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் நடக்கும். புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். வாழ்க்கையிலே இதுதான் குறிக்கோள், இதுதான் இலக்கு என்று அதற்காக பல்லாண்டு காலம் முயற்சித்தவர்களுக்கு அந்த இலக்கை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த ஆண்டிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த செயலாக இருந்தாலும், உங்களுடைய கடமையாக இருந்தாலும், நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும், குடும்ப பொறுப்பாக இருந்தாலும், உங்களுடைய அனுபவத்தை கொண்டு சரியாக சிந்தித்து திட்டமிட்டு பின்விளைவை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல ஏற்றம் உண்டாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் சிவப்பு.